بسم الله الرحمن الرحيم. அன்னை ஜெய்னப் பின்த் குசைமா ரலியல்லாஹு அன்ஹா. அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்த பிறகு ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு உஹது போருக்கு பின் அன்னை ஜெய்னப் பின்த் குசைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். குசைமா ஹிந்த் பின்த் அவுஃப் தம்பதியினருக்கு அன்னை ஜெய்னப் அவர்கள் மகளாக பிறந்தார்கள். இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மற்றொரு மனைவியான மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் தாய் வழி சகோதரி ஆவார். அன்னை ஜெய்னப் பின்த் குசைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் தாயாரும் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் தாயாரும் ஒருவரே. ஒரே நேரத்தில் ஒரு தாய் வயிற்று சகோதரிகளை திருமணம் முடிப்பது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது. எனினும் ஒருவர் இறந்த பின்னர் மற்றொரு சகோதரியை திருமணம் முடிப்பது அனுமதிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அன்னை ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்த பிறகு அவர்களது சகோதரி மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் புரிந்தார்கள். அன்னை ஜெய்னப் பின்த் குசைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் முதல் கணவர் விஷயத்தில் வரலாற்று அறிஞர்களிடத்திலே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. முதல் கணவர் பெயர் துஃபைல் பின் அல் ஹாரிஸ். இவர் ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விவாகரத்து செய்துவிட்டார். இவருக்கு பின் உபைதா பின் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மணமுடித்து கொண்டார். இவர் பத்ர் போரில் ஷஹீதானவர். ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் முதல் கணவர் அப்துல்லா பின் ஜஹஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆவார்கள். இவர் உஹது போரில் கொல்லப்பட்ட பின் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஜெய்னப் பின்த் குசைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள் என்றும் சில அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த கருத்து வலிமையுடையதாக இருக்கிறது. அன்னை ஜெய்னப் பின்த் குசைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறியாமை காலத்தில் உம்முல் மசாக்கின், ஏழைகளின் தாய் என்ற பட்டப்பெயருடன் அழைக்கப்பட்டார்கள். இவர்கள் ஏழை எளியவர்களுக்கு மற்றவர்களை விட அதிகம் உணவளிப்பவர்களாக இருந்ததால் இந்த சிறப்பு கிடைத்தது. அன்னை ஜெய்னப் பின்த் குசைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மிக குறைந்த காலம் மட்டுமே வாழ்ந்திருக்கின்றார்கள். ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு ரமலான் மாதம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெய்னப் பின்த் குசைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்தார்கள். ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்து விட்டார்கள். சுமார் 8 மாதங்கள் மட்டுமே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்துள்ளார்கள். அப்போது அவர்களின் வயது 30 ஆகும். மற்ற மனைவியருடன் ஒப்பிடும்போது அன்னை ஜெய்னப் பின்த் குசைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறைந்த வயதிலேயே மரணித்து வரும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பின் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே மரணித்தவரும் ஆவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தி பக்கி என்ற பொது மைய மாடியில் அடக்கம் செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் குறைந்த காலமே வாழ்ந்ததால் அவர்களை பற்றிய வரலாற்று நூல்களிலும் நபிமொழி தொகுப்புகளிலும் குறைவான செய்திகளே இடம்பெற்றிருக்கிறது. இது அன்னை ஜெய்னப் பின்த் குசைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பற்றிய ஒரு சிறு குறிப்பாகும். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு நபித்தோடு ஒரு வரலாற்றோடு மீண்டும் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.